Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஜெய் விஜயம். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கணும் bro. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜெய் விஜயம் 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க சைக்காலஜிக்கல் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி கியூப்ஸ் OTT பிளாட்ஃபார்ம்ல அவைலபிள் ஆயிருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவில ஜெய் ஆகாஷ் தான் எடுத்து நடிச்சிருக்காரு. ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனில் போய் தன் குடும்பத்தை பற்றி இருக்கவங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. எல்லாருமே என்னை சுற்றி ஒரு ட்ராப் பிளான் பண்ணுறாங்க. என்னை சுற்றி ஒரு மர்மமான அமானுஷ்ய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. எதுக்காக அவங்க அதை பிளான் பண்ணுறாங்க, ஹீரோக்கு என்ன ஆச்சு, மொமெண்டோ மூவி ஸ்டைலில் ஹீரோ இந்த ஃபேக் ஃபேமிலி ட்ராப்லேருந்து மாட்டிக்காமல் எப்படி தப்பிச்சாரு, அவரை சுற்றி அவரே கிரியேட் பண்ணிக்கிட்டே இல்யூஷன்லேருந்து சைக்காலஜிக்கலாக எப்படி மாட்டிக்காமல் தப்பிக்கிறாருங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டைம் இருந்தால் போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு பிலோ ஆவரேஜான த்ரில்லர் ட்ராமா மூவி. ரிவ்யூ பண்ணுறோம் ரோஸ்ட் பண்ணுறோங்கிற தாண்டி ஏன்டா பார்த்தோன்னு உங்களே ஃபீல் பண்ண வச்ச மாதிரி இருந்த மாதிரி தான் எனக்கு ஒரு பர்சனல் தான ஒப்பீனியன் இருந்துச்சு. கண்டென்ட் கான்ஃப்ளிக்ட் எதுவுமே அந்தளவு ஸ்ட்ராங்காக இம்ப்ரெசிவான டோனில் இல்லை. ஸ்டோரி லைனுமே பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா நடித்த இசை மூவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் நோலனான மொமெண்டோ மூவி எல்லாத்தையும் பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணி குழப்பி பரட்டி கொடுத்துருக்கக்கூடிய மசாலா த்ரில்லர் ட்ராமாவாக தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். எதுவுமே அந்த அளவுக்கு எஃபெக்டிவாகவும் இம்ப்ரெசிவாகவும் இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகே விஷான பெர்ஃபார்மன்ஸை ஜெய் ஆகாஷ் ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. சினிமாலேருந்து சீரியலுக்கு வந்து சீரியல்லேருந்து திரும்ப சினிமாவுக்கு போய் நான் படம் பண்ணுறேன், நான் என் பேரை காப்பாற்றி காட்டுறேன்னு சொல்லி சம்பவம் பண்ண ட்ரை பண்ணாலும் அவரை வச்சு எல்லாரும் காமெடி பண்ணிடுறாங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு பர்சனலான ஒப்பீனியன் இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் இன்னும் பெட்டரான ஒரு கான்செப்டை சூஸ் பண்ணி தான் ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்கும். ஸ்க்ரீன் பே இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இல்லை, ரொம்ப ஆவரேஜாக அவுட்டேட்டடான ஒரு கன்ஃபியூஷனவலான ஸ்கிரிப்டை எடுத்து குழப்பி காமெடி பண்ணி வச்சிருந்தாங்க. எஃபெக்டிவாக இல்லை. சாங்ஸுமே இந்த மூவிக்கு ஸ்பீட் பிரேக்காக தான் அமைஞ்சிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமோகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பராக தான் பண்ணியிருக்காங்க. எதுவுமே அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லாமல் போயிடுச்சு. எமோஷனல் கனெக்ட் சுத்தமாக இல்லை. கண்டென்ட் கான்ஃப்ளிக்ட் கேரக்டரைசேஷன் சொல்லி எதையுமே ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஏன்னா ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம்கான ஸ்டோரி கண்டென்ட் மாதிரி தான் என்னால் பர்சனலாக ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸ்டண்ட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எதுக்குங்கிற டோன் ஆஃப் நரேஷனில் தான் கொண்டு போயிருந்தாங்க. அதை தாண்டி சென்டிமெண்ட்டு, எமோஷனு, ஃபேமிலி ட்ராமா, ஃப்ளாஷ்பேக்கு, பில்டப்னு சொல்லி எல்லாமே எக்ஸ்ட்ராவாக ஓவர்லோட் பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒரு ஹாஃப் பேக்கடு கேட்க தான் இருந்துச்சு. இவங்க பண்ண நினைச்ச விஷயத்தை இன்னும் பெட்டராகவும் பார்த்து ப்ராப்பராக பண்ணியிருந்தா டீசெண்டான ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கும். இந்த மூவி நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லைங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ஜெய் விஜய் மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை, see you and love you all.